ஹலோ கைஸ், வெல்கம் பேக் ஸ்டார் மீடியா தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, பசங்க பாண்டியராஜ் இயக்கத்தில் விஜய் சேதுபதி நித்யா மேனன் முதன்மை கதாபாத்திரத்தில் நடித்திருக்கும் படம் தான் தலைவன் தலைவி. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி உலகம் முழுசும் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்துக்கு பார்த்திங்கன்னா பெரிய எதிர்பார்ப்பு எதுவும் இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் ட்ரீசரை பார்த்தோன்னா எல்லோரும் முன்பதிவு செய்ய தொடங்கி ஆரம்பிச்சிருக்காங்க. படத்தோட மையக்குறை என்ன பார்த்திங்கன்னா, கணவன் மனைவிக்குள்ளே ஏன் அடிக்கடி சண்டை வருது, அதை சரி செய்ய என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கிராமத்து பின்னணியில் கதை எழுதியிருக்காரு நம்ம பாண்டியராஜ். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி ஒரு புரட்ட மாஸ்டராக நடிக்கிறாரு. அண்மையில் பார்த்தீங்கன்னா தலைவன் தலைவி படத்தை திரையுலகை சேர்ந்த பிரபலங்களுக்கு திரையிட்டு காட்டியுள்ளன. இந்தியில் படத்தை பார்த்த அனைவரும் கண்கலங்கி படக்குழு பாராட்டி வருகின்றனர். இந்த காலகட்டத்துக்கு தேவையான ஒரு மெசேஜை ஜாலியான குடும்பங்கள் கொண்டாடும் வகையில் சொல்லி இருப்பதாக நிச்சயம் இப்படம் பாக்ஸ் ஆஃபீஸில் பெரிய வசூல் செய்யும் என நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக பார்த்தீங்கன்னா மகாராஜா படத்துக்கு பிறகு விஜய் சேதுபதிக்கு இன்னொரு பெயர் சொல்லும் படமாகவும், திருச்சிற்றம்பலம் படத்துக்கு பிறகு நித்யா மேனனுக்கு இன்னொரு வெற்றி படமும் அமையும் என தலைவன் தலைவி படம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சந்தோஷ் நாராயணன் இசையமைத்துள்ள தலைவன் தலைவி படத்துக்கு சுகுமார் ஒளிப்பதிவு செய்துள்ளார். பாரதி கண்ணம்மா புகழ் ரோஷினி இந்த படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். மேலும் தீபா சங்கர், மைனா நந்தினி, ஆர்கே சுரேஷ், செம்பன் வினோத், சரவணன், காளி வெங்கட், அருள்தாஸ், சென்றாய் என ஒரு நட்சத்திர பட்டாளமே இப்படத்தில் நடித்துள்ளனர். இவர்களுடன் யோகி பாபு நடித்துள்ளார். விஜய் சேதுபதிக்கு கம்பேக் படமாக தலைவன் நிலையில் இருக்குமா என்பதை பொறுத்து தான் பார்க்க வேண்டும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.